जय जय श्री चैतन्य जय नित्यानंद। जय जय श्री चैतन्य जय नित्यानंद। जय अद्वैत चंद्र जय गौर भक्तवृंद। जय अद्वैत चंद्र जय गौर भक्तवृंद। जय जय श्री चैतन्य जय नित्यानंद। श्री चैतन्य जय नित्यानंद। जय अद्वैत चंद्र जय गौर भक्तवृंद। जय अद्वैत चंद्र जय गौर भक्तवृंद। जय जय श्री चैतन्य जय नित्यानंद। श्री चैतन्य जय नित्यानंद। जय अद्वैत चंद्र जय गौर भक्तवृंद। जय अद्वैत चंद्र जय गौर भक्तवृंद। हरे कृष्ण चैतन्य रामचंद्र की, चैतन्य महाप्रभु की, जय। श्री प्रभुपाद की, जय। गौर प्रेमानंदे। हरि बोल। हरे कृष्ण। இப்போ 40 இல்லையா? ஓகே, ஈஸ்வரி மாதாஜி எடுத்துட்டீங்களா? 7:40. எடுத்துட்டேன் பிரபு. ஓகே, படிக்கிறேன். वृंदावन जयते प्रभो रखिला कासिते। वृंदावन जाइदे प्रभु रगिला कासिते। मायावादी गौन तारे लागिला निंदिते। मायावादी कणतारे लागिला निंदिते. திரு சைத்தன்ய மகாபிரபு வாரணாசியின் வழியாக விருந்தாவனம் நோக்கி சென்ற போது வாரணாசியில் இருந்த மாயாவதி சன்னியாசிகள் பல்வேறு வழிகளில் அவரை நிந்தித்தனர். பொருளுரை: கிருஷ்ண உணர்வினை முழு சக்தியுடன் பிரச்சாரம் செய்கையில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பல்வேறு மாயாவதிகளை சந்தித்தார். அதுபோலவே நாங்களும் சுவாமிகள், யோகிகள், அருவவாதிகள், விஞ்ஞானிகள், தத்துவ அறிஞர்கள் மற்றும் இதர மன அனுமானிகளை சந்தித்து வருகிறோம். பகவான் கிருஷ்ணரின் கருணையினால் அவர்கள் அனைவரையும் எந்த சிரமமின்றி நாங்கள் வெற்றிகரமாக தோற்கடிக்கின்றோம். பேச்செல்லாம் பண்ணும்போது இப்படிதான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். பேச்சிங் பண்ணும்போது யார் நம்ம பேச்சு கேட்கவே நினைக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கும் மேக்சிமம். ஓகே, பிரபாத் பாருங்க, அவர் பெரிய பெரிய சுவாமி, பெரிய பெரிய யோகி, சயின்டிஸ்ட்டு. பிரபாத் சயின்ஸ்லாம் அவ்வளோ இது தெரியாது, லேட்டஸ்ட்லாம் தெரியாது, இருந்தாலும் அவர் சயின்டிஸ்ட்லாம் மொழி எடுப்பார். ஓகே, இதெல்லாம் கிருஷ்ணனுடைய கருணையினால நடக்குது. அடுத்தது படிங்க, ஈஸ்வரன் அடுத்தது படிங்க. சன்யாசி होया तोरे गायन नचना। सन्यासी गायन करे गायन नचना। ना करे वेदांत पाता करे संकीर्तना। ना करे வேதாந்த பாடா கரே சங்கீர்த்தனா. நிந்தித்தவர்கள் கூறினர், ஒரு சன்னியாசியாக இருந்தும் இவர் வேதாந்தத்தை படிப்பதில் ஆர்வம் காட்டுவது இல்லை, மாறாக சங்கீர்த்தனத்தில் ஆடுவதிலும் பாடுவதிலும் எப்போதும் ஈடுபட்டுள்ளார். பொருளுரை: அதிர்ஷ்டவசமாக அல்லது துரதிருஷ்டவசமாக நாங்களும் இதே போன்ற மாயாதிகளை சந்திக்கின்றோம். அவர்கள் எங்களுடைய கீர்த்தனத்தை கண்டித்து கல்வியில் ஆர்வமின்றி இருப்பதாக குறை கூறுகின்றனர். நாங்கள் பல்வேறு பெரிய பெரிய நூல்களை மொழிபெயர்த்துள்ளோம் என்பதையும், எங்களுடைய மாணவர்கள் அவற்றினை காலை, மதியம் மற்றும் மாலையில் தொடர்ந்து தவறாமல் படிக்கின்றனர் என்பதையும் அவர்கள் அறிவது இல்லை. நாங்கள் நூல்களை எழுதி அச்சிடுகிறோம். எங்களுடைய மாணவர்கள் அவற்றை படித்து உலகெங்கிலும் விநியோகம் செய்கின்றனர். எங்களிடம் இருப்பது போன்ற அதிகமான நூல்கள் எந்த மாயாவாத பள்ளியும் வழங்க இயலாது. மாறாக கல்வியில் ஆர்வமற்று இருப்பதாக அவர்கள் எங்களை குறை கூறுகின்றனர். அத்தகைய குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை. இருப்பினும் கல்வியில் ஈடுபட்டுள்ள போதிலும் நாங்கள் மாயாவாதிகளின் அபத்தங்களை படிப்பது இல்லை. மாயாவாதி சன்னியாசிகள் பாடுவதில்லை, ஆடுவதும் இல்லை. ஆடலும் பாடலும் கொண்ட இந்த வழிமுறையினை தவுர் யாத்ரிகா என்று கூறி அவர்களை ஆட்சேபிக்கின்றனர். அப்படின்னு சொல்றாங்க. டெக்னிக்கல் அப்ஜெக்ஷன் இது வந்து தௌர் யாத்ரிகா அப்படின்னா சன்னியாசி வந்து இந்த மாதிரி கூட வேதம் தான் படிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. படிக்க மாட்டாரு. தௌர் யாத்ரிகா அதாவது ஒரு சன்னியாசி இத்தகைய செயல்களை முற்றிலுமாக தவிர்த்து தமது நேரத்தினை வேதாந்தத்தை படிப்பதில் ஈடுபடுத்த வேண்டும் என்று சுட்டி காட்டுகின்றனர். உண்மையில் வேதாந்தம் என்றால் என்ன என்பதை இந்த மனிதர்கள் புரிந்து கொள்வது இல்லை.
பகவத்கீதையில் 15.15 வேதைஸ்த சர்வைர் அகம் ஏக வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாகம். எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே, உண்மையில் வேதாந்தனை தொகுப்பவனும் வேதங்களை அறிந்தவனும் நானே என்று கிருஷ்ணர் கூறுகிறார். பகவான் கிருஷ்ணரே வேதாந்தத்தை உண்மையாக தொகுத்தவர். அவர் பேசுவது உண்மையான வேதாந்த தத்துவம். தெய்வீகமான ஸ்ரீமத் பாகவதத்தின் உருவில் பரமபுருஷ பகவானால் வழங்கப்பட்ட வேதாந்த ஞானம் இவர்களிடம் இல்லை. அப்படி இருந்தும் இந்த மாயாவாதிகள் தங்களது வேத கல்வியில் பெரும் கர்வம் கொண்டுள்ளனர். எங்க தெரிவித்தான் தெரியல. ஃபோர்சிங் இருப்பார். ஃபோர்சிங் சாங் டான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் இந்த பாடம் ஃபுல்லா முடிச்சிடுறேன் பிரபு. இல்ல நிறைய இருக்கு. அப்புறம் எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்காது. கிளாஸ் டைம் முடிஞ்சிடும். அடுத்த வேறதுல திருப்பி நான் உங்களுக்கு படிக்க போட்டுறேன். இந்த பேராகிராஃப் ஒரு 10 லைன்ல முடிச்சிடுறேன். அதுக்கு பிறகு கிளாஸ்ல படிக்க சொல்லுங்க. அடுத்த பேராகிராஃப் நிறைய இருக்கு. சரி சொல்லுங்க. கூறினார். அவர் பேசுவதே உண்மையான வேதாந்த தத்துவம். தெய்வீகமான ஸ்ரீமத் பாகவதத்தின் உருவில் பரமபுருஷ பகவானால் வழங்கப்பட்ட வேதாந்த ஞானம் இவர்களிடம் இல்லை. அப்படி இருந்தும் இந்த மாயாவாதிகள் தங்களது வேத கல்வியில் பெரும் கர்வம் கொண்டுள்ளனர். இவர்கள் வேதாந்த தத்துவத்தின் திரிபடைந்த வழியில் வழங்குபவர்கள் என்பதையும் அதன் தீய விளைவுகளையும் முன்னேற அறிந்திருந்த ஸ்ரீ வியாசதேவர் வேதாந்த சூத்திரத்திற்கான விளக்குரையை ஸ்ரீமத் பாகவதத்தினை தொகுத்துள்ளார். ஸ்ரீமத் பாகவதமானது பார்ஷ்யோயம் பிரம்ம சூதராம் எனப்படுகிறது. வேறு விதமாக கூறினால் பிரம்மசூத்திரத்தின் சூத்திரங்களில் உள்ள எல்லா வேதாந்த தத்துவமும் ஸ்ரீமத் பாகவதத்தின் பக்கங்களில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன. எனவே பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தினை படிப்பதிலும் புரிந்து கொள்வதிலும் எப்போதும் ஈடுபட்டு இந்நூல்களின் பொருளினை முழு உலகிற்கும் கற்றுக் கொடுப்பதில் ஈடுபட்டிருக்கும் கிருஷ்ண பக்தனே வேதாந்த தத்துவத்தை உண்மையாக பிரச்சாரம் செய்பவன். வேதாந்த தத்துவம் தங்களுக்கு மட்டுமே உரியதென மாயாவாதிகள் மிகவும் கர்வத்துடன் உள்ளனர். ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் உட்பட ஆச்சாரியர்களால் எழுதப்பட்ட இதர நூல்கள் பக்தர்களுக்கு வேதாந்தத்தின் விளக்க உரையாக உள்ளன. வேதாந்திர சூத்திரத்திற்கான கவுடிய வைஷ்ணவர்களின் விளக்க உரை கோவிந்தா பாஷ்யம் எனப்படுகிறது. The Mayavadis accusation that devotees do not study Vedanta is false. Mayavadis do not know that chanting, dancing and preaching the principle of Srimad Bhagavatam called Bhagavata Dharma are the same as the study of Vedanta. Since they think reading Vedanta philosophy is only function of a sannyasi, and they did not find Chaitanya Mahaprabhu engaged in direct அவங்க நினைக்கிறாங்க அப்படி only duty என்னன்னா இந்த மாதிரி இது பண்றதுதான் அப்படி நினைக்கிறாங்க. ஓகே, they criticize the Lord. Sripad Shankaracharya has given special stress to the study of Vedanta philosophy. Vedanta Vakyeshu Sada Ramantah Kaupina Vanto Hello Bhagyavantah. A sannyasi accepted the renounced order very strictly and wearing nothing more than a loincloth should always enjoy the philosophical statements in the Vedanta Sutra. Such a person in the renounced order is to be considered very fortunate. The Mayavadis in Varanasi blaspheme Lord Chaitanya because his behavior do not follow these principles. Did not follow these principles. Lord Chaitanya, however, bestowed his mercy upon these Mayavadi sannyasi and delivered them by the means of his Vedant discourses with Prakashananda Saraswati and Sarvabhauma Bhattacharya. So, அதனால அவர் சைத்தன்ய மகாபிரபுவான கருணை கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? அவங்க டெலிவரி பண்றாரு. ஓகே, மாயாவதிலாம் நினைக்கிறாங்க இந்த மாதிரி வேதாந்தங்கள் படிக்கிறதுனா இந்த மாதிரி சன்னியாசி இருக்க முடியும். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு இந்த சாண்டிங் டான்சிங் இஸ்
பிரேயிங் டு தி லார்ட், இது எல்லாமே வேதாந்தங்கள் படிக்கிறது சம்பந்தம். ஓகே, அதனால அந்த ஆர்குமெண்ட் மூலமா தத்துவ மூலமா என்ன பண்றாரு, புரிய வச்சிடறாரு. சைத்தன்ய மகாபிரபு ஒரு பெரிய பெரிய சன்னியாசிக்கு புரிய வச்சிடறாரு. ஓகே, மூர்க்க சன்னியாசி நிஜ தர்மா நாஹி ஜானே, मूर्ख सन्यासी निज धर्म नाही जाने, भाव कहया पेरे भाव के रसने, बाऊ के हया पेरे बाऊ के रसने. படி படி மாதா நீ காலேஜ் மாதா நீங்க படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிங்க. இந்த சைதன்ய மகாபிரபு கல்வி அறிவற்ற சன்னியாசி என்பதால் அவரது உண்மையான பணியினை அறியாதிருக்கிறார். வெறும் உணர்ச்சிகளால் வழிநடத்தப்பட்டு அதே போன்று உணர்ச்சி வயப்பட்டுள்ள இதர மக்களுடன் இணைந்து உலாவிக் கொண்டுள்ளார். கிருஷ்ணபக்தி இயக்கம் தெய்வீக விஞ்ஞானத்தின் வலுவான தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை அறியாத முட்டாள் மாயாவாதிகள் ஆடி பாடுவோரிடம் தத்துவ ஞானம் இல்லை என்று மேலோட்டமாக முடிவு செய்கின்றனர். கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் உண்மையிலே வேதாந்த தத்துவ சாரத்தின் பூரண ஞானத்தை கொண்டுள்ளனர். ஏனெனில் அவர்கள் வேதாந்த தத்துவத்தின் உண்மையான வியாக்கியானமான ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கின்றனர். பகவத்கீதை உண்மை உருவில் நூலில் காணப்படக்கூடிய பரமபுருஷ பகவான் நேரடி வார்த்தைகளை பின்பற்றுகின்றனர். பாகவத தத்துவம் அல்லது பாகவத தர்மத்தினை புரிந்து கொண்ட பின்னர் அவர்கள் பூரண ஆன்மீக அறிவுடையவர்களாக அல்லது கிருஷ்ண அறிவுடையவர்களாக மாறுகின்றனர். எனவே அவர்களுடைய ஆடலும் பாடலும் பௌதீகமானதல்ல, மாறாக ஆன்மீக தளத்தில் உள்ளதாகும். பக்தர்களுடைய பரவசம் நிறைந்த ஆடலையும் பாடலையும் அனைவரும் விரும்புகின்றனர். அதனால் அவர்கள் ஹரே கிருஷ்ணா மக்கள் என்று பிரபலமாக அறியப்படுகின்றனர். அவ்வாறு இருப்பினும் தங்களது குறைமதியின் காரணத்தினால் மாயாவாதிகளால் இத்தகைய செயல்களை பாராட்ட முடிவதில்லை. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, வெரி நைஸ். அதனால இந்த மாதிரி மாயாவாதி வந்து இது பண்ண மாட்டாங்க, ரொம்ப என்ன பண்ண அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஓகே, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மாயாவாதி வந்து குற்றம் தான் சொல்லுவாங்க நம்மள. ஆனால் இதை பற்றி நம்ம கண்டுக்கூடாது. ஓகே, அதனால மாயாவாதிக்கு சவாசம் வச்சக்கூடாது. சத்யா மாதாஜி நீங்கள் எடுத்துட்டீங்களா? 43 43 சத்யா மாதாஜி. ஓகே, படிக்க முடியுமா? நான் படிக்கிறேன். ஏகபா சுனியா பிரபோ ஹாசே மனே மனே. ஜஸ்ட் ஓகே 1.53 ईसबा सुनिया प्रभु हेसे मने उपेक्षा करिया करो ना कैलास संभासने, उपेक्षा करिया करो ना कलीला संभासने. படிங்க மாதிரி. Hearing all this blessed pain, Lord Chaitanya Mahaprabhu merely smiled to himself, rejected all those accusations and did not take with the Maya Vadis. Did not talk with the Mayavadis. இதெல்லாம் நம்ம கேட்டார். தேங்க்யூ மாதாஜி. வெரி நைஸ். இதெல்லாம் கேட்டுட்டு மாயாவாதி இந்த மாதிரி திட்டதெல்லாம் கேட்டாரு ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இருந்தாலும் என்ன பண்றாரு, அவர் ஏதோ பதிலே பேசல. ஓகே, அவங்க சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க, நான் ஏற்றுக்கவே இல்லை. ஓகே, கிருஷ்ண கான்செப்ட் டிவோட்டிஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும். நாம என்ன பண்ணோம், மாயாவாதியோட பேசக்கூடாது, கான்வர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, கரெக்டாக ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய இதை வந்து சாண்டிங் டான்ஸிங் இதை பற்றி போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். மாயாவதி வின் பண்ணி நம்ம அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணலாம் அவசியம் கிடையாது. ஆசையை புரிஞ்சிச்சு அவனுக்கு, வி டோன்ட் நீட் டு டு தட். ஓகே, நம்ம அதை பார்த்து தான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே, சத்யானந்த பிரபு. சத்யானந்த பிரபு 44. உபேக்ஷா கொரியா கொயிலா மதுரா கமனா. उपेक्षा करिया कैला मधुरा कमना, मधुरा देखिया पुनः कैला आगमना. मधुरा देखिया पुनः कैला आगमना. படிங்க. வாரணாசி மாயாவாதிகளின்
நிந்தனைகளை இவ்வாறு அலட்சியம் செய்துவிட்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மதுரா நோக்கி சென்றார். மதுராவை தரிசித்து விட்டு நிலைமையை எதிர்கொள்ள அவர் மீண்டும் வாரணாசிக்கு வந்தார். பொருளரை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வாரணாசிக்கு முதன்முறையாக சென்றபோது மாயாவதிகளுடன் பேசவில்லை. ஆயினும் அவர்களை வேதாந்தத்தின் உண்மை பொருளை ஏற்க செய்வதற்காக மதுராவில் இருந்து வாரணாசிக்கு அவர் திரும்பி வந்தார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மதுராவுக்கு போறார், அப்புறம் திரும்பி வர்றார். ஏன்னா இது மகாபுரம் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரிலாம் நம்ம நினைச்சுக்கூடாது. மாயாவதி நம்மளும் பேசலாம். ஓகே, இது மகாபுரம் பண்ணலாம். 45 சத்யநாபுரம் 45 ஒரு படிங்க, நான் படிக்கிறேன். காசிதே லேககா சுத்ரா ஸ்ரீ சந்திரசேகரா. காசிதே லேககா சுத்ரா ஸ்ரீ சந்திர शिक्षकरा तारगर रहिला प्रभो स्वतंत्र ईश्वरा. तारकरे रहिला प्रभु स्वतंत्र ईश्वरा. स्वतंत्र ईश्वरा. இம்முறை பகவான் சைத்தன்யர் ஒரு சூத்திரர் அல்லது காயஸ்தராக அறியப்பட்ட சந்திரசேகரன் இல்லத்தில் தங்கினார். பரமபுருஷ பகவான் என்பதால் அவர் முற்றிலும் சுதந்திரமானவர். பொருளுரை: சன்னியாசியானவர் ஒரு சூத்திரரின் இல்லத்தில் தங்கக்கூடாது என்ற போதிலும் சைத்தன்ய மகாபிரபு ஒரு பணியாளனாக இருந்த சந்திரசேகரன் இல்லத்தில் தங்கினார். 500 ஆண்டுகளுக்கு முன்பு குறிப்பாக வங்காளத்தில் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர்கள் மட்டுமே பிராமணர்களாக ஏற்கப்பட்டனர். மற்ற குடும்பங்களில் பிறந்த அனைவரும் அவர்கள் சத்திரியர்களாக வைசியர்களாக இருந்தால் கூட சூத்திரர்களாக அதாவது பிராமணர் அல்லாதவராக கருதப்பட்டனர். எனவே ஸ்ரீ சந்திரசேகர் இந்தியாவின் வடக்கு பகுதியை சார்ந்த காயஸ்த குடும்பத்திலிருந்து வந்த அலுவலர் என்ற போதிலும் அவர் சூத்திரராக கருதப்பட்டார். அது போலவே வைசியர்களும் குறிப்பாக ஸ்ரீவர்ண வணிக் ஜாதியை சார்ந்தவர்களும் வங்காளத்தில் சூத்திரர்களாகவே ஏற்கப்பட்டனர். வைத்தியர்களும் சூத்திரர்களாகவே கருதப்பட்டனர். இருப்பினும் சுயநலம் கொண்ட மனிதர்களால் சமுதாயத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயற்கையான கொள்கையினை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஏற்கவில்லை. பிற்காலத்தில் பேரளவு பிராமணர்களின் ஆட்சேபனைக்கு மத்தியிலும் காயஸ்தர்கள், வைத்தியர்கள், வணிகர்கள் என பலரும் பூணூல் அணிய தொடங்கினர். சைத்தன்ய மகாபிரபு படிங்க. சைத்தன்ய மகாபிரபுவின் காலத்திற்கு முன்பு ஒரே நிமிஷம் கீதாமதி சொல்லுங்க. சொல்லுங்க பிரபு. இது வந்து 7வது அத்தியாயம் 45வது ஸ்லோகம் படிச்சுட்டு இருக்கோம். 7வது அத்தியாயம் 45வது ஸ்லோகம். ஆதியில தான் இருக்கும். எங்க பதில இருக்கும்? ஆதியில தான் இருக்கும் மாதாஜி. 7:45. ஓகே, மாதாஜி கண்டிப்பா பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபுவின் காலத்திற்கு முன்பு அப்போதைய வங்காள மன்னன் பல்லால் சேனரின் பழிவாங்கும் நோக்கத்தினால் ஸ்வர்ண வணிக ஜாதி கீழ்த்தரமானதாக கருதப்பட்டது. வங்காளத்தில் வசித்த ஸ்வர்ண வணிக ஜாதியினர் தங்கம் வெள்ளியை கையாண்டதாலும் வாடிக்கைக்காரர்களாக இருந்ததாலும் எப்போதும் பணக்காரர்களாக இருந்தனர். இதனால் பல்லால் சேனன் ஒரு ஸ்வர்ண வணிக வட்டிக்காரரிடமிருந்து பணத்தை கடன் வாங்குவது வழக்கம். ஆனால் காலப்போக்கில் பல்லால் சேனன் அனைத்தையும் இழந்து கடனாளியாகிவிட்ட காரணத்தினால் அந்த ஸ்வர்ண வணிக வட்டிக்காரர் அவனுக்கு பணம் கொடுப்பதை நிறுத்த வேண்டியதாயிற்று. இதனால் கோபம் கொண்ட பல்லால் சேனன் ஒட்டுமொத்த ஸ்வர்ண வணிக ஜாதியையும் சூத்திர ஜாதியை சார்ந்தவர்கள் என்று கண்டித்தான். ஸ்வர்ண வணிக ஜாதியினரை பிராமணர்களின் வழிகாட்டுதலின் கீழ் வேத வாக்குகளை பின்பற்றுபவர்களாக ஏற்க வேண்டும் என்று அவன் பிராமணர்களை தூண்டினான்.
பல்லான் சேனனின் நடவடிக்கைகளை பிராமணர்கள் சிலர் ஆமோதித்த போதிலும் வேறு சிலர் ஆமோதிக்கவில்லை. இதனால் வணிக ஜாதியினரை ஆதரித்தவர்கள் பிராமண ஜாதியிலிருந்து புறக்கணிக்கப்பட்டனர். இன்று வரை அவர்களுக்கு மத்தியில் சில பாகுபாடுகள் பின்பற்றப்படுகின்றன. வங்காளத்தில் உள்ள பல்வேறு வைஷ்ணவ குடும்பத்தின் உறுப்பினர்கள் பிராமணர்களாக பிறந்த போதிலும் ஆச்சாரியர்களாக செயல்பட்டு வைஷ்ணவ தந்திரங்களில் வழங்கப்பட்டுள்ள வழிமுறைகளின்படி சீடர்களுக்கு பூணூல் அணிவிக்கின்றனர். உதாரணமாக தாகூர ரகுநாத ஆச்சாரியார், தாகூர கிருஷ்ணதாஸ், நவானி ஹோடா, ரசிகானந்த தேவன் ஆகியோரின் இல்லங்களில் ஜாதி கோஸ்வாமிகளின் இல்லங்களில் நிகழ்வதை போன்று பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சி நிறைவேற்றப்படுகிறது. இவ்வழிமுறை கடந்த 300 அல்லது 400 ஆண்டுகளாக தொடரப்பட்டு வருகின்றது. பிராமண குடும்பங்களில் இருந்தும் சீடர்களை ஏற்றுக்கொள்ளும் அவர்கள் விக்கிரகத்துடன் வழிபடும் கலாச்சாரமான ஷீலாவை வழிபடுவதற்கான வசதிகளை கொண்ட உண்மையான ஆன்மீக குருமார்கள் அவர். இந்நூலை எழுதும் இத்தருவாயில் எங்களுடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் சாலக்கிராம சில வழிபாடு அறிமுகப்படுத்தப்படவில்லை. ஆயினும் அர்ச்சன மார்க்கத்தின் அத்தியாவசிய அம்சமாக எங்களுடைய எல்லா கோயில்களிலும் இவ்வழிபாடு விரைவிலேயே அறிமுகப்படுத்தப்படும். Hare Krishna Prabhuji. Hare Krishna. Thank you, Mataji. So, except disciples born in Brahman families, they are bona fide spiritual masters who have physically worshipped the Saligrama Sila. Okay. Saligrama Sila வந்து விரைவில் அறிமுகப்படுத்தணும்னு சொல்றாரு. இதுவரையும் அறிமுகப்படுத்தல. Saligrama Sila வந்து டிடி வர்ஷிப்பா அறிமுகப்படுத்தணும். ஆமா, டிடி வர்ஷிப்பா கரெக்ட். ஏன்னா Saligrama Sila வந்து அறிமுகப்படுத்தல. So it introduced our temples அர்ச்சன மார்க்கம். ஆமா, சாலிகிராம சீலா தான் சொல்றாரு இல்லையா? Worship has not yet been introduced in ஆமா, இதுவரையும் இல்ல. But as soon as we will introduce soon it will be introduced. அச்சா டிடி worship. Soon it will be introduced. இட்டுங்கிறது என்னது? சாலிகிராம் தான் இல்லையா? ஆனா நம்ம இங்க டெம்பிள்ல சாலிகிராம் இருக்காங்க. இருக்கா? இல்ல இருக்கா? சாலிகிராம் கோவர்தன் தான் இருக்காங்க. கோவர்தன் இருக்காங்க. இருக்காங்களா? துளசி விவாகம் சாலிகிராம் விவாகம். ஓ, அது கோவர்தன் இல்லையா? ஓகே ஓகே. ஆனால் இப்போதைக்கு நமக்கு தேவை கிடையாது. ஓகே, ரெண்டு பிரபாதர் அப்புறம் வந்து நம்ம இந்த இது பண்ணாலே போதும் சொல்லிட்டார். அரைக்கை சம்பந்தம் சொன்னாலே போதும்ட்டார். ஓகே ஓகே. இப்போ யார் சரோஜா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. 46 படிங்க. தபன் மிஸ்ரா கரே பிக்ஷா நிர்வாகனா. மிஸ்ரே பிக்ஷா நிர்வாகன. சன்யாசிர சங்கே நாஹி மானே நிமந்திரணா. சன்யாசீர சங்கே நாஹி மானே நிமந்திரண. சந்திரன வழக்கத்துப்படி பகவான் சைத்தன்யர் தமது உணவினை தபன மிஸ்ரரின் இல்லத்தில் தினமும் ஏற்றுக்கொண்டார். அவர் இதர சன்னியாசிகளுடன் ஒருபோதும் இணையவில்லை. அவர்களிடமிருந்து வந்த அழைப்புகளையும் ஏற்கவில்லை. வைஷ்ணவ சன்னியாசி என்பவர் மாயாவதி சன்னியாசிகளின் அழைப்புகளை ஏற்கக்கூடாது என்பதையும் அவர்களுடன் நெருக்கமாக பழகக்கூடாது என்பதையும் ஸ்ரீ சைத்தன்யரின் இந்த உதாரண நடத்தை தெளிவாக நிரூபிக்கின்றது. சந்திரசேகராச்சாரியா ஆனா உணவு எடுத்துக்கிட்டது வந்து தபன் மிஸ்ரா வீட்டுல இருந்து உணவு வருது இல்லையா, பிரசாதம் கரெக்டா ரெகுலரா அங்கேயே இது பண்ணிட்டாரு. ஓகே, அடுத்த ஸ்லோ கொஞ்சம் படிங்க, அப்ப இன்னொருத்தர் கொடுக்கலாம். சனாதன கோஷாயாசி தாஹாய் விலீலா. சனாதன கோசாங்கி ஆசி தாஹாய் மிலிலா. தார சிக்ஷா லாகி பிரபோ துமாஷரகிலா. தார துக்க லாகி பிரபு துமாஷரகிலா. சனாதன கோஸ்வாமி வங்காளத்திலிருந்து வந்த போது அவர் சைத்தன்ய மகாபிரபுவை தபனமிஸ்ரரின் இல்லத்தில் சந்தித்தார். சனாதனருக்கு பக்தி தொண்டினை கற்றுக் கொடுப்பதற்காக சைத்தன்ய மகாபிரபு அங்கே 2 மாதங்கள் தங்கினார். சைத்தன்ய மகாபிரபு சீட பரம்பரையின்
வழியில் சனாதன கோஸ்வாமிக்கு உபதேசம் வழங்கினார். சனாதன கோஸ்வாமி சம்ஸ்கிருதத்திலும் இதர மொழிகளிலும் கைதேர்ந்த பண்டிதராக இருந்தார். ஆயினும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிடமிருந்து உபதேசம் பெறும் வரை அவர் வைஷ்ணவ நடத்தையை பற்றி எந்த நூலையும் எழுதவில்லை. அவருடைய மிக பிரபலமான நூலான ஹரிபக்த விலாசம் வைஷ்ணவ அன்பர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. இந்நூல் முற்றிலும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் உபதேசத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டதாகும். இந்த ஹரிபக்தி விலாசத்தில் உண்மையான ஆன்மீக குருவினால் முறையாக தீட்சை அளிக்கப்படும் போது ஒருவன் உடனடியாக பிராமணனாக மாறுகிறான் என்று சனாதன கோஸ்வாமி மிகவும் தெளிவாக வழங்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகிறார், யதா காஞ்சனதாம் யாதி காம்சியம் ரசவிதானதः ததா தீக்ஷா விதானேன த்விஜத்வம் ஜாயதே நிருணாம். ஒரு குறிப்பிட்ட வேதியியல் முறைப்படி பாதரசத்துடன் சேர்க்கப்படும் வெண்கலம் எவ்வாறு தங்கமாக மாறுகிறதோ அவ்வாறே உண்மையான ஆன்மீக குருவினால் தீட்சை அளிக்கப்பட்டு முறையாக பயிற்சி பெறுபவன் உடனடியாக பிராமணன் ஆகின்றான். சில நேரங்களில் பிராமண குடும்பங்களில் பிறந்தவர்கள் இதனை எதிர்க்கின்றனர். ஆனால் இந்த கொள்கைக்கு எதிராக அவர்களிடம் பலமான வாதங்கள் ஏதுமில்லை. கிருஷ்ணருடைய கருணையினாலும் அவரது பக்தரின் கருணையினாலும் ஒருவனது வாழ்க்கை மாற்றமடையக்கூடும். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் ஜஹாதி பந்தம் மற்றும் சுத்யந்தி என்னும் வார்த்தைகளினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜஹாதி பந்தம் என்பது ஓர் உயிர்வாளி ஒரு குறிப்பிட்ட வகையான உடலினால் கட்டுண்டு இருக்கிறான் என்பதை குறிப்பிடுகிறது. உடல் நிச்சயமாக ஒரு தடையே, ஆனால் தூய பக்தரிடம் சங்கம் கொண்டு அவரது உபதேசங்களை பின்பற்றுபவன் இந்த தடைகளை தவிர்த்து அவரது கண்டிப்பான வழிகாட்டுதலின் கீழ் தீட்சை பெற்று சராசரி பிராமணனாக முடியும். பிராமணன் அல்லாத ஒருவன் ஒரு தூய பக்தரின் சங்கத்தினால் எங்கனம் பிராமணனாக மாறுவது என்பதை ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி குறிப்பிடுகிறார். பிரப விஷ்ணுவே நமக. தான் விரும்பும் எதை வேண்டுமானாலும் செய்யும் அளவிற்கு பகவான் விஷ்ணு மிகவும் சக்தி வாய்ந்தவர். எனவே தமது தூய பக்தரின் வழிகாட்டுதலின் கீழ் உள்ள ஒரு பக்தனின் உடலை மாற்றுவது என்பது விஷ்ணுவிற்கு கடினம் அல்ல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. அதனால நம்ம ஒரு பிராமணரால யாராலையும் முடியும் அப்படிங்கிறது தான் கோஸ்வாமியுடைய முடிவு. ஓகே, சனாதன கோஸ்வாமி ஹரிபக்தி விலாசான்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அதில் இந்த மாதிரி ஒருத்தர் இனிஷியேஷன் தீக்ஷா செரமனி, அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் தீக்ஷா செரமனிலாம். தீக்ஷா குரு சிக்ஷா குரு ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட். தீக்ஷா குரு பரம்பரையில் கரெக்ட் பண்ணார் ஒருத்தரை. நான் தீட்சையை வாங்க மாட்டேன் அப்படின்னு ஆர்டிஃபிஷியலாக சொல்லக்கூடாது. ஓகே, செயற்கையாக சொல்லக்கூடாது. அப்படி ஒருத்தர் வாங்கலை, அவர் ஆன்மீக உலகத்துக்கு போயிடுவாங்க, போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அப்போ சான்ஸ் இருக்கும்போது வாங்காமல் இருக்கிறது தவறு. ஓகே, அதை வாங்கிட்டு சிக்ஷா குருவும் ஏற்றுக்கணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை புனிதப்படுத்திக்கணும். ஓகே, இப்போ 48 காணும் மலைவாசன் பிரபு 2 இருக்கீங்களா? கேட்குதா உங்களுக்கு நான் பேச? 48 மலைவாசன் பிரபு கேட்கலையா நீங்கள் பேசுறது? ஹரே கிருஷ்ணா. 48 பிருந்தாமந்திலாம் பேசுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே ஓகே. ஹரே சிகாயிலா சபா வைஷ்ணவேர தர்மா. ஹரே சிகாயிலா சபா வைஷ்ணவோ தர்மா. பாகவதாதி சாஸ்திரேரா ஜத கூட மர்மா. பாகவத சாஸ்த்ரோ ஜத கூட மர்மா. சாஸ்திரேரா ஜத கூட மர்மா. படிங்க பிரபு. ரகசியமான வழிகாட்டுதல்களை வெளிப்படுத்தும் ஸ்ரீமத் பாகவதம் முதலிய சாஸ்திரங்களின் அடிப்படையில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பக்தனுடைய அன்றாட செயல்கள் குறித்த எல்லா உபதேசங்களையும் சனாதன கோஸ்வாமிக்கு வழங்கினார். பொருளுரை கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க. கொஞ்சம் கேட்க மாட்டேங்க. கொஞ்சம் கிட்ட வந்து பொருளுரை படிங்க. பொருளுரை கேளுங்க பிரபு. நல்லா கேக்குது. இப்ப நல்லா கேக்குது. பரம்பரையின் வழிமுறையில் உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து பெறப்படும் உபதேசங்களும் கூட வேத சாஸ்திரங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டியது அவசியம். சீட பரம்பரையில் உள்ளவரும் கூட நடத்தைக்கான சொந்த வழிமுறை எதையும் உருவாக்க முடியாது. சைத்தன்ய மகாபிரபுவின் வழியில் வந்த சில பெயரளவு வைஷ்ணவ பிரிவினர்
சாஸ்திர முடிவுகளை உறுதியுடன் பின்பற்றுவதில்லை. அதனால் அவர்கள் சம்பிரதாய அதாவது சம்பிரதாயத்திற்கு வெளியில் உள்ளோர் என்று கருதப்படுகின்றனர். ஆவுல அர்த்தாமஜா லேட்டா தரவேஷா சாகி சஹஜியா சகி பேக்கி ஸ்மார்த்த சாத்த கோஷானி அதிவாட்டி சூடாதாரி கௌரங்க நாகரி ஆகியோர் அத்தகைய குழுக்களில் சிலர் ஆவர். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் சீட பரம்பரையினை உறுதியோடு பின்பற்றுவதற்கு இத்தகைய சம்பிரதாய பிரிவினரோடு ஒருவன் சங்கம் கொள்ளக்கூடாது. நேர்மையான ஆன்மீக குருவிடமிருந்து உபதேசம் பெறாதவனால் வேத இலக்கியங்களை புரிந்து கொள்ள முடியாது. இக்கருத்தினை வலியுறுத்தும் விதமாக அர்ஜுனன் தமது பக்தனாகவும் அந்தரங்க நண்பனாகவும் இருந்த காரணத்தினால் தான் அவனால் பகவத்கீதையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள முடிந்தது என்று பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை அறிவுறுத்தும் போது தெளிவாக கூறியுள்ளார். ஆகவே சாஸ்திரங்களின் ரகசியங்களை புரிந்து கொள்ள விரும்புவோர் உண்மையான ஆன்மீக குருவை அணுகி அவரிடமிருந்து மிகுந்த பணிவுடன் செவியுற்று அவருக்கு சேவை செய்ய வேண்டியது அவசியம் என்று முடிவு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு ஆன்மீக குருவை அணுகும் போது சாஸ்திரங்களின் அர்த்தங்கள் அனைத்தும் வெளிப்படுத்தப்படும். இது வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யஸ்ய தேவ பரபக்திரியதா தேவே ததா க்ரௌ தஸ்யைதே கதிதா பியதா பிரகாசந்தே மகாத்மன. அதனை பொறுத்து கொள்ள வேண்டும், கோபம் கொள்ளக்கூடாது. ஆயினும் அந்த நிந்தனையானது அவனது குரு அல்லது மற்றொரு வைஷ்ணவருக்கு எதிரானதாக இருப்பின் அவன் நெருப்பை போல கோபம். இல்ல மாதாஜி பிரபு அதோட அர்த்தம் படிக்கல. எஸ்ஏதேவ பராபக்தி அர்த்தம் போட்டிருப்பாங்க. ரியல் பர்பட் ஆஃப் ஸ்கிரிப்சர் இஸ் சிவில் டு ஒன். அது படிக்கலையே, அது போடலையா? இல்ல ஜி பேஜ் மாறி இருக்கு ஜி. அடுத்த பேஜ் அதான் கேட்டேன். பரமபுருஷ பகவானிடமும் ஆன்மீக குருவிடமும் அசையாத நம்பிக்கை கொண்டுள்ளவனுக்கு சாஸ்திரங்களின் உண்மையான பொருள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஸ்ரீல நரசிம்மதாச தாக்கூர் அறிவுறுத்துகிறார். சாத்து சாஸ்திர குரு வாக்கிய ஹிருதயே கரியா ஐக்கிய. இந்த அறிவுரையின் பொருள் யாதெனில் ஆன்மீக வாழ்வின் உண்மையான குறிப்புகளை புரிந்து கொள்ள சாது சாஸ்திரங்கள் மற்றும் ஆன்மீக குருவின் உபதேசங்களுடன் ஏற்க வேண்டியது அவசியம். ஒரு சாதுவோ உண்மையான ஆன்மீக குருவோ ஒருபோதும் சாஸ்திரங்களில் அனுமதிக்கப்பட்டுள்ள கூற்றுகளுக்கு அப்பால் எதையும் கூறுவதில்லை. இவ்வாறாக சாஸ்திரங்களின் கூற்றுகள் உண்மையான ஆன்மீக குரு மற்றும் சாதுக்களின் கூற்றுகளுக்கு ஒத்துப்போகின்றன. ஆகவே அறிவை பெறுவதற்கான இம்மூன்று மூலங்களின் தொடர்போடு ஒருவன் செயல்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. உங்க வாய்ஸ் பின்னால் போயிட்டே இருந்துச்சு, என்னன்னு தெரியல. ஏதோ நெட்வொர்க் பரவாயில்ல நினைக்கிறேன். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதனால நம்ம குரு சாது சாஸ்திரம், குரு சாது சாஸ்திர குரு வாக்கியா ஹிருதயே கொரியா ஆக்கியா முக்கியமான ஒரு இது. ஓகே, இந்த செக்ஷன் அது மூணாவது சர்க்கிள் மீட் பண்ணணும். ஓகே, அண்டு அது இதுவுமே மூணுமே மீட் பண்ணலாம், பிரச்சனை தான். ஆசி என்ன பண்ணுறாரு? ஸோ சாது இது சாஸ்திரத்தை என்ன சொல்லியிருக்கோம் அதான் சொல்லுவாங்க. குரு சாது சாஸ்திரம் சொல்றது திருப்பி ரிப்பீட் பண்ணும். இதில் நம்ம ஏதாவது குரு மாறி சொல்லுவாங்கன்னா அது ஏற்றுக்கூடாது. ஓகே, அதனால இது போனஃபைட் ஸ்விட்சர் மாஸ்டர் மாற்றி சொல்ல மாட்டார். ஓகே, நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, கீதா மாதாஜி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நான் 49. சத்யநாபுரம் நீங்கள் வீட்டில் பட்டுக்கோங்களேன், அவங்க பேசுறது கேட்கல. கீதா மாதாஜி ஏன் உங்க வாய்ஸ் கேட்கவே இல்லையே? இப்ப கேக்குது. பட் ஆனா கிணத்துக்குள்ள பேசுறது கேக்குது. கொஞ்சம் பக்கத்துல வர முடியுமா நீங்க? மாதாஜி ஓகே, இப்ப கேக்குது. இந்த கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இதி மத்தியே சந்திரசேகரா விஸ்வதபனா दुखी हाया प्रभु भाया कैले निवेदना प्रभु भाया कैले निवेदना படிங்க மாதாஜி.
When Lord Chaitanya Mahaprabhu was instructing Sanatana Goswami, both Chandrasekhara and Tapana Mishra became very unhappy. Therefore, they submitted an appeal onto the lotus feet of the Lord. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்காங்க. யாரு? தப்பன் மிஸ்ரா, சந்திரசேகரா. அவங்க என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். மேலே அடுத்த ஸ்லோகம் கொஞ்சம் படிங்க. कटेका शुनिबा प्रभो तुम्हारा निंदना प्रभु तुम्हारा निंदना ना पारी सहिते मे शादीपा जीवना ना पारी सहिते ले शादीपा जीवना. हाँ पढ़िए बोला जी. How long can we tolerate the blasphemy when we should give up our lives rather than hear such blasphemy? One of the most important instructions by Sri Chaitanya Mahaprabhu regarding regular Vaishnava behavior is that a Vaishnava should be tolerant like a tree and submissive like grass. Trinad apishu nichena taroriva sahishnuna amanina manadena kirtaniya sadahari. One should chant the holy name of the Lord in a humble state of mind, thinking oneself lower than the straw in the street. One should be more tolerant than a tree, devoid of all sense of false prestige and ready to offer all respect to others. In such a state of mind, one can chant the holy name of the Lord constantly. Nevertheless, the author of these instructions, Lord Chaitanya Mahaprabhu, did not tolerate the misbehavior of Jagai and Madai. When they harmed Lord Nityananda Prabhu, he immediately became angry and wanted to kill them. And it was only by the mercy of Lord Nityananda Prabhu that they were saved. One should be very meek and humble in his personal transactions, and if insulted a Vaishnava, should be tolerant and not angry. But if there is blasphemy against one's guru or another Vaishnava, one should be as angry as fire. This was exhibited by Lord Chaitanya Mahaprabhu. One should not tolerate blasphemy against a Vaishnava, but should immediately take one of three actions. If someone blasphemes a Vaishnava, one should stop him with arguments and higher reason. If one is not expert enough to do this, he should give up his life on the spot, and if he cannot do this, he must go away. Thank you. இப்போ பார்க்கலாம், இன்னும் பார்க்கலாம். முக்கியமான பாயிண்ட்டு வீட்டில் போட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. திருநாத்தபி சுனிஷேனா தரோரிவ சைஷனா அமானினா மானினா கீர்த்தனியா சுதாஹரி. அது ரொம்ப முக்கியமான ஒரு இந்த சிஸ்டத்தில் உள்ள 3வது ஸ்லோகம். வந்து மரத்தை விட ஒரு பொறுமையாகும், புல்லை விட பணிவாகும், எல்லா விதமான மரியாதை கொடுக்காட்டாலும் மரியாதை கொடுத்து மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் ஆக்ட் பண்ணணும். கரெக்டாக மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது, நான் மரியாதை கொடுக்கணும். இந்த மாதிரி ஒருத்தர் ஆக்ட் பண்ணணும். அவங்க தான் வைஷ்ணவ அப்படி எக்ஸாம்பிள். இதுதான் வந்து அல்டிமேட். இது வந்து எல்லாருமே என்ன பண்ணணும், தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலும் ஜகாய் மதாய் வந்து இந்த மாதிரி ஒரு வைஷ்ணவரை காயப்படுத்தும் போது, நித்யானந்த பிரபு காயப்படுத்தும் போது சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கோவம் என்ன பண்ணாரு, அவங்கள அடிக்க போறாரு, அவங்க வந்து கொன்றதுக்காக போறாரு சக்கரத்தை வச்சு, சுதர்சன சக்கரம் வச்சு. அப்போ வந்து இவர்கிட்ட கேட்கலாம், எப்படி வைஷ்ணவனா பொறுமையாக தானே இருக்கணும் அப்படி. அப்போ என்னன்னா, தனக்கு ஒன்று வரும்போது பொறுமையாக இருக்கணும். ஆனால் இன்னொரு வைஷ்ணவர் இந்த நிந்திக்கிறாங்க, இல்லை குருவை நிந்திக்கிறாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, பொறுமையாக இருக்கக்கூடாது, ஃபயர் மாதிரி இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, 3 விஷயம் தான் படித்தாங்க மாதாஜி. ஒன்று வந்து அவங்கள வந்து அந்த ஆர்குமெண்ட்டில் வெல்லணும், இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பியூரிட்டியை திட்டம் போதோ இல்லை பண்ணோ வெல்லணும். நம்மளால் முடியாது அப்படின்னா என்ன பண்ணுவோம், லைஃப்பை வந்து விட்டுறணும். இதுதான் பார்வதி சொல்லுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பாவத்தில், தர்ஷனோட இதில் லைஃப்பை விட்டுறணும். இல்லைன்னா 3வது என்னன்னா அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடும். இதில் பார்வதி என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, லைஃப்பை விட்டுட்டாங்க. ஓகே, நம்ம எல்லாரும் இந்த கலியுகத்தில் வந்து அப்படி நம்ம பண்ண முடியாது. ஓகே, நமக்கு அந்த சக்தியும் கிடையாது, அது பண்ணவும் கூடாது. ஓகே, நம்ம என்ன பண்ண, பிராமணர் வந்து லைஃப் விடக்கூடாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த உடல் வந்து கிஃப்ட்டு, நம்ம என்ன பண்ண அந்த இடத்த விட்டு காலி பண்ணி இல்லை விடுறதுக்கு முடியலைன்னா நம்ம இடத்த விட்டு காலி பண்ணிடணும். ஓகே, இது மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வந்து பனாரஸில் இருக்கும்போது, காசியில் இருக்கும்போது மாயவ சன்னியாசிலாம் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி திட்டுறாங்க. இது வந்து தபன் மிஸ்ராவும் சந்திரசேகர ஆச்சாரியாருக்கும் பொறுக்க முடியல. ஏன்னா இது இன்னொரு வைஷ்ணவர் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து குறை சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறாரு, அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க, நம்ம வாழ்க்கையை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு அன்பு இருக்குது சைத்தன்ய மகாபிரபு மேலே, யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸை ஃபாலோ பண்ணணும்.
இன்னொரு வைஷ்ணவ திட்டமாக நம்ம உள்ளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. ஓகே ஓகே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு என்ன பண்ணணும், வருத்தம் வரணும். ஒன்றா நேரத்தை விட காலி பண்ணிடணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து அப்படி இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகே 51 சாதனை படிக்கிறேன் நீ 51 तुम्हारे निंदये जता सन्यासी रगना सुनीतेना पारिभाते हृदय श्रवणा கொஞ்சம் கத்தி வச்சுக்கோங்க. Mayavadi sannyasis are all criticizing your holiness. We cannot tolerate hearing such criticism. For this blasphemy breaks our hearts. This is a manifestation of a real love for Krishna and Lord Chaitanya Mahaprabhu. There are the 3 categories of Vaishnavas: Kanishthadhikaris, Madhyamadhikaris and Uttamadhikaris. The Kanishthadhikari or the devotee of the lowest stage of Vaishnava life has firm faith but not familiar with the conclusion of the Shastras. The devotee in the second stage, the Madhyamadhikari, is completely aware of the Shastric conclusion and has a firm faith in his Guru and the Lord. He therefore, avoiding non-devotees, preaches to the innocent. However, the Mahabhagavata or the Uttamadhikari, the devotee in the highest stage of devotional life, does not see anyone being against the Vaishnava principles. For he regards everyone as a Vaishnava but himself. This is the essence of Chaitanya Mahaprabhu's instruction that one may be more tolerant than tree and think oneself lower than the straw in the stream. Rinathapi Sunisena Karoriva Sagishuna. However, even if a devotee is in the Uttama Bhavada status, he must come down to the second status of life, Madhyamadhikari, and to be a preacher. For a preacher should not tolerate blasphemy against another Vaishnava. Although the Kanishthadhikari also cannot tolerate such blasphemy, he is not competent to stop it by citing the Shastric evidence. Therefore, Tapan Mishra and Chandrasekhara are understood to be the Kanishthadhikaris because they couldn't refute the arguments of sannyasis in Banaras. They appealed to the Lord Chaitanya Mahaprabhu to take action. For they felt that they could not tolerate such criticism, although they could not stop it. They also could not stop it. Okay. அவங்களால ஸ்டாப் பண்ணவும் முடியல, அவங்களால பொறுத்துக்கவும் முடியல. ஓகே, அதனால என்ன பண்றாங்க, அவங்க வந்து 3 விதமா கேட்டகரியா பக்தர்கள் இருக்கான். கனிஷ்டாதிகாரி, மத்மதிகாரி, உத்தமதிகாரி. கனிஷ்டாதிகாரி டெம்பிள் டிடிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பக்தர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம், ஃபோனு தான் எடுக்க மாட்டாங்க, மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்னு. குழந்தைங்க அழுகும்போது குழந்தைங்க கவனிக்க மாட்டாங்க. பகவானுக்கு ஆர்த்தி பண்ணிட்டு இருக்கேன், பகவானுக்கு ஆர்த்தி முடிச்சு தான் எதனாலும் பேசுவேன், இந்த மாதிரி. ஓகே, அவங்க வந்து பக்தர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி விக்கிரகத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டிவோட்டிஸ். புரிதம் வந்த பக்தர்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, கோயிலுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, விக்கிரகங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, ஆனால் வைஷ்ணவர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஓகே, 2வது மத்தியமதிகாரி. வைஷ்ணவர்னா யாருன்னு தெரியும், நான் டிவோட்டினா யாருன்னு தெரியும், அப்புறம் என்விஎஸ் நான் டிவோட்டா என்விஎஸ் பர்சன் யாருன்னு தெரியும், இக்னோரண்ட் யாரை பிரீச் பண்ணால் யார் மாறுவாங்கன்னு தெரியும், பகவான் யார் அப்படி எல்லா 4 டிஃப்ரென்ஷியேட் தெரியும். 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்விஎஸை வந்து தவிர்த்துட்டு இக்னோரண்ட்டுக்கு ப்ரீச் பண்ணுவாங்க. ஓகே, மொட்டாளங்களுக்கு ப்ரீச் பண்ணுவாங்க, அறியாமையிலேருந்து ப்ரீச் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து 3வது உத்தமாதிகாரி. எல்லாரையும் வைஷ்ணவலாக பார்ப்பாங்க, எல்லாரையும் கிருஷ்ணனை பார்ப்பாங்க. ஸோ ஒருத்தர் உத்தமாதிகாரி நிலைமைக்கு போனாலுமே அவர் மத்தியமாதிகாரி நிலைக்கு வந்து தான் ப்ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிரபாதிக்கு போட்டிருக்காங்க. அதனால மத்தியமாதிகாரி வந்து ஒரு வைஷ்ணவ இன்னொரு வைஷ்ணவ வந்து பிளேம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவார், சாஸ்திரங்கள் மேற்கோள் காட்டி அவங்க என்ன பண்ணிவாரு, அவரை தண்டிக்க முடியும். ஆனால் கனிஷ்டாதிகாரிக்கு அது தெரியவே தெரியாது. ஓகே, இதுதான் வித்தியாசம். ஓகே, யஹா சுகீரா ஹே பிரபோ ஈஷத் காசியா. படிக்கலாம் பிரபு. நீங்க படிக்க மாட்டாங்க. பிரபு ஈஷத் காசியா சேகாலே ஏகா விப்ராமிலா ஹசியா. மிஸ்ரரும் சந்திரசேகரும் இவ்வாறாக ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபுவுடன் பேசிக் கொண்டிருக்கையில் அவர் லேசாக புன்னகைத்து அமைதியானார். அச்சமயத்தில் பகவானை சந்திப்பதற்காக அங்கு ஒரு பிராமணர் வந்தார். பொருளுரை: நிந்தனை ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபுவுக்கு எதிராக இருந்த காரணத்தினால் அவர் வருத்தமடையவில்லை.
மாறாக புன்னகை பூத்தார். இதுவே வைஷ்ணவரின் சீர்மிகு நடத்தையாகும். தன்னை பற்றிய சிந்தனைகளை செவியுறும் போது அவன் கோபம் கொள்ளக்கூடாது. ஆனால் மற்ற வைஷ்ணவர்கள் நிந்திக்கப்படும் போது முன்னரே அறிவுறுத்தியபடி செயல்படுவதற்கு தயாராக வேண்டும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமது தூய பக்தர்களான தபன மிஸ்ரரின் மீதும் சந்திரசேகரின் மீதும் மிகுந்த கருணை கொண்டிருந்தார். எனவே அந்த கருணையினால் இந்த பிராமணர் உடனடியாக அவரை சந்திக்க வந்தார். தம்முடைய சர்வ சக்தியினால் தமது பக்தர்களுடைய மகிழ்ச்சிக்கான இந்த சூழ்நிலையை பகவான் உருவாக்கினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. வீட்டில் போட்டுக்கோங்க. ஸோ இதனால் இந்த இடத்துல ஒரு பிராமணர் வரார். ஓகே, தபன் மிஸ்ரா தனசேகர் வருத்தப்படும்போது பகவானை பண்ணானா ஸ்மைல் பண்ணார். ஸோ தன்னை பற்றி இந்த மாதிரி ரிப்போர்ட் வரும்போது அவர் ஸ்மைல் பண்ணார் ஒரு வைஷ்ணவர். மற்றவங்க நிந்திக்கும் போது அவர் கோவம் வருது. இதுதான் ஒரு வைஷ்ணவனுடைய குவாலிட்டி. இதை நம்ம வந்து என்ன பண்ணோம், வளர்த்துக்க ட்ரை பண்ணோம். ஹஸ்தி படிக்கிற 53. ஆசி நிவேதனா கோலே சரண தரியா ஏக வஸ்து மாகோ தேஹ பிரசன்ன ஹோயா. The Brahmana immediately fell at the lotus feet of Chaitanya Mahaprabhu and requested him to accept his proposal in joyful mood. The Vedic injunction says that Vidhi Pranipadena Pariprashnena Sevaya. One must approach a superior authority in humbleness. E.g. 4.3.4, 4.34. One cannot challenge a superior authority, but with great submission, one can submit his proposal for acceptance by the spiritual master or spiritual authorities. Sri Chaitanya Mahaprabhu is an ideal teacher by his personal behavior, and so all are his disciples. Thus, this Brahmana, being purified in association with Chaitanya Mahaprabhu, followed these principles in submitting his request to the higher authority. He fell down at the lotus feet of Lord Chaitanya and then spoke as follows. Okay, as follows. Okay. Thank you. Hare Krishna. So அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த எக்ஸாம்பிள் ஃபாலோ பண்ண 4.34 தத்வித்திய பரிபாதேன பரிப்ரஷ்ய சேவையா. ஒரு ஆன்மீக குரு அப்ரோச் பண்ணும்போது எப்படி இருக்கணும், ஹம்பிளாக அப்ரோச் பண்ணும். அவங்களுக்கு வந்து சேலஞ்சிங் பண்ண மாதிரியோ இல்லை வேறு மாதிரியோ கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது. ஓகே, இந்த மூடில் வந்து பிராமணர் வந்து சைத்தன்ய மகாபிரபு அப்ரோச் பண்ணுறாரு. சத்யநாராயண பிரபு நீங்கள் தான் படிக்கணும். 54 மியூட் எடுத்துக்கோங்க. 54 சகல சன்யாசி முயி கைனா நிமந்திரணா சகல சன்யாசி முயி கைனு நிமந்தனா तुम्ही जदी ऐसे पूर्ण होया मोर मना. तुम्ही जदी आईशा பூர்ண ஹே மோர மனா. எம்பெருமானே, நான் வாரணாசியில் வசிக்கும் அனைத்து சன்னியாசிகளையும் எனது இல்லத்திற்கு அழைத்துள்ளேன். என்னுடைய அழைப்பினை நீங்களும் ஏற்றால் எனது விருப்பங்கள் பூர்த்தி அடையும். பொருளுரை: சைத்தன்ய மகாபிரபு மட்டுமே அச்சமயத்தில் வாரணாசியில் இருந்து வைஷ்ணவ சன்னியாசி என்பதையும் மற்றவர்கள் அனைவரும் மாயாவாதிகள் என்பதையும் இந்த பிராமணர் அறிந்திருந்தார். சன்னியாசிகளை சில நேரங்களில் தனது இல்லத்தில் அழைத்து உணவளிப்பது கிரகஸ்தரின் கடமையாகும். இந்த கிரகஸ்த பிராமணர் எல்லா சன்னியாசிகளையும் தனது இல்லத்திற்கு அழைக்க விரும்பினார். ஆயினும் அங்கே மாயாவதி சன்னியாசிகளும் இருப்பார்கள் என்ற காரணத்தினால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அந்த அழைப்பினை ஏற்பது மிகவும் கடினம் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அதனால் அவர் பகவானின் திருவடிகளில் விழுந்து வணங்கி கருணையுடன் தமது வேண்டுதலை நிறைவேற்றும்படி மனப்பூர்வமாக வேண்டுகிறார். இவ்வாறு அவர் தம்முடைய விருப்பத்தினை பணிவுடன் முன்வைத்தார். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. மீட்டில் படுத்துங்க. ஸோ அது மாதிரி ஒரு பணிவோடு என்ன பண்ண ரிக்வஸ்டிக்கிறார். எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன், எல்லா சன்னியாசியும் வருவாங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா இந்த பிராமணருக்கு ஆசை இந்த மாயாவாதி சன்னியாசிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். ஓகே, அடுத்தது சத்யா மாதாஜி 55. ஓகே, சத்யா மாதாஜி 55. ஓகே போயிடுச்சு. ना जहाँ सन्यासी गोष्ठी हामी जानी सकल सन्यासी मुनि खनि निमांतयाना. 55 தான் படிக்கிறீங்க. 55 54 54 54 just now finished na 55.
Okay, sir. Okay. Najaha sannyasi gosti hami jani. Nayaha sannyasi gosti iha amini jani. More anugraha ghora nimantranamani. Moya anugraha kala nimantrana mani. My dear Lord, I know that you never mix with other sannyasi, but please be merciful unto me and accept my invitation. Okay. Thank you. Hare Krishna. Hare Krishna. ஸோ அதனால் அவர் தெரியும் இந்த சன்னியாசி வைஷ்ணவ சன்னியாசி மிக்ஸ் பண்ண மாட்டான்னு தெரியும். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பணிவாக ரிக்வஸ்ட் வைக்கிறார், தயவுசெய்து எங்கள் இதுக்கு வாங்க. ஏன்னா ஒரு வைஷ்ணவ சன்னியாசி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இடி மாதிரி கண்ட்ரோல் போட்டுவாங்க, அதான் இருக்கிற கடினமான வெப்பன் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி ரோஸ் மாதிரி சாஃப்டாக இருப்பாங்க. அசிந்தியா வேறு இருக்கும். ஓகே, அதனால் அவர் வந்து இண்டிபெண்டன்ட். எல்லா ரூல்ஸையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் சரஸ்வதி என்ன பண்ணுவார், மற்றவங்க ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ஸ்லாக் பண்ணுவார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு எப்போயும் மாயாவதி சன்னியாசியோட மிக்ஸ் பண்ணதே கிடையாது. இருந்தாலும் இந்த பிராமணர் கூப்பிட்றதா என்ன பண்ணுவார், அவர் இந்த இடத்துக்கு போகிறார் மெர்சி கொடுக்குறதா. ஓகே, பிருந்தா மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். பிரபு ஹரே கிருஷ்ணா. பிரபு ஹாசி நிர்மந்திரணா கோயிலா அங்கீகாரா. பிரபு ஹாசி நிர்மந்திரணா கோயிலா अंगीकारा सन्यासी रे कृपा लागी ये भंगी धारा. सन्यासी रे कृपा लागी ये भंगी धारा. படிங்க மேடம். புன்னகை பூத்த சைத்தன்ய மகாபிரபு அந்த பிராமணரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார். அவரது புன்னகை மாயாவதி சன்னியாசிகளுக்கு அவர் கருணை வழங்கியிருப்பதை குறிப்பால் உணர்த்தியது. பொருளுரை: வாரணாசியின் சன்னியாசிகள் பகவானை நிந்திப்பது குறித்த தங்களது வருத்தத்தினை மிஸ்டரும் சந்திரசேகரும் பகவானின் தாமர திருவடியில் முன்வைத்தனர். சைத்தன்ய மகாபிரபு வெறும் புன்னகை மட்டுமே பதிலாக அளித்தார். ஆயினும் அவர் தமது பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய விரும்பினார். அதற்கான வாய்ப்பும் வந்தது. மற்ற சன்னியாசிகளின் மத்தியில் இருப்பதற்கான அழைப்பினை ஏற்கும்படி அந்த பிராமணர் பகவானை வேண்டினார். பகவானது சர்வ சக்தியினால் இந்த நற்செயலான சம்பவங்கள் சாத்தியமாயின. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி நீங்க படிங்க. से विप्रा जानेना प्रभु ना जाना काल घरे. जय विप्रे जानेना प्रभु ना जाना काले हरे. ताहारा प्रेरणाया तारे अत्याग्रह करे. ताहारे प्रेरणाया तारे अत्याग्रह करे. ஸ்ரீ சைதன்ய பிரபு வேறு எவருடைய வீட்டிற்கும் ஒருபோதும் சென்றதில்லை என்பதை அந்த பிராமணர் அறிந்திருந்த போதிலும் பகவானிடமிருந்து பெறப்பட்ட அகத்தூண்டுதலினால் தமது அழைப்பினை ஏற்கும்படி பகவானை மாபெரும் ஆர்வத்துடன் வேண்டினார். எங்கேயுமே அவர் போனது கிடையாது. இருந்தாலும் என்ன பண்ணாரு, பகவானுடைய அவருடைய தூண்டுதல் பேர்ல என்ன பண்ணாரு, அவர் வந்து இங்க போய் இது பண்றாரு. ஓகே, மகாராஷ்டிர பிரபு 58. आराधिने गेला प्रभो से विप्रभवने. महाराष्ट्र प्रभु படிங்க. 58 கேட்கவே இல்லை. சரி, ரைட், ஓகே. மாத்திரை தான் பேசுறாரு, கேட்கல. ஓகே, பரவாயில்ல. 58 படிங்க. आराधने केला प्रभु से विप्रभवने. देखिलेना वसिया छेना सन्यासी रगणे. देखिलेना वसिया छेना सन्यासी रगणे. மறுநாள் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அந்த பிராமணரின் இல்லத்துக்கு சென்ற போது வாரணாசியின் எல்லா சன்னியாசிகளும்
அங்கு அமர்ந்திருப்பதை கண்டார். உங்களுக்கு கண்டிக்கிறார். ஓகே, பார்க்கிறார். ஓகே, கீதா மாதாஜி லாஸ்ட். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. शबा नमस्कारे गेला पाद प्रक्षालने पाद प्रक्षालना करी वशिला से स्थाने पढ़ेंगे बताइए. As soon as Sri Chaitanya Mahaprabhu saw the sannyasis, he immediately offered obeisances and then he went to wash his feet. After washing his feet, he sat down by the place where he had done so. Thank you, Mataji. போதும், புடிச்சுக்கலாம் இதோட. ஸோ பாருங்க, சைத்தன்ய மகாபிரபு வந்து எல்லா சன்னியாசி பார்த்து உடனே விழுந்துக்க மாட்டோம். ஒரு சன்னியாசியை பார்த்தா விழுந்துக்க மாட்டோம். இல்லைன்னா ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும். ஓகே, எந்த சன்னியாசியாக இருந்தாலும் சரி விழுந்துக்க என்ன பண்ணுறாரு, எங்கே காலை வாஷ் பண்ணுறோம் அந்த இடத்துல உட்காந்துக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா அவ்வளோ தூரம் அவர் ஹம்பிளாக இருக்கிறார். ஓகே, அவர் இங்கே வந்து ஒரு காலை வாஷ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல உட்காந்துக்கிறார். ஸோ வைஷ்ணவ வந்து எப்பயுமே யாருக்கும் டிஸ்டன்ஸ் மரியாதை குறைவாக நடக்கக்கூடாது. ஓகே, இன்னும் அடுத்த மாயாவதி சன்னியாசி சொல்லி மரியாதை குறைவாக நடக்கக்கூடாது. அமானினா மானதேனா, எல்லாருக்கும் நம்ம மேலே மரியாதை கொடுக்கணும். அதே சமயம் எல்லாத்துக்கும் மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, அந்த வீட்டில் எனக்கு மரியாதை கிடையாது, நான் போக மாட்டேன் அப்படி நினைக்கக்கூடாது. சன்னியாசி என்ன பண்ணணும், எப்பயுமே வெறும் காலம் நடக்கணும். அதனால டெம்பிள் சொசைட்டி ஆஃப் டிவோட்டீஸ் முதல்ல அதனால என்ன பண்ணணும், வெறும் காலம் நடக்கிறதுனால காலம் வந்து வாஷ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ப்ராப்பர் பிளேஸில் உட்காரணும். ஓகே, இப்போ கூட போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஷூவை வெளியே கட்டிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு காலை வாஷ் பண்ணிட்டு தானே போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் போகணும். ஓகே, சைத்தன்ய மகாபிரபு ஐடியல் ஆச்சாரியான்றான். ஐடியல் ஆச்சாரியனா ஒரு தகுந்த உதாரணம் ஆச்சாரியருக்கு. ஓகே, உங்களுடைய அடிச்சோட நம்ம ஃபாலோ பண்ணணும் பக்தி லைஃப்பில். ஓகே, ஒரு ஸ்லோகம் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, சரி படிக்கலாம். நீ வேணா படி. வசியா கொரிலா கிச்சு ஐஸ்வர்யா பிரகாஷா महातेजोमया वपो कोटि सूर्य भाषा After sitting on the ground, Chaitanya Mahaprabhu exhibited his mystic power by manifesting as the effulgence as brilliant as the illumination of millions of suns. அவருடைய இதை காட்டுறார், சக்தியை காட்டுறார். ஓகே, ஆயிரக்கணக்கான சன்ஸ், பல ஆயிரக்கணக்கான சன்ஸ் சூரியன் வர மாதிரி அவ்வளோ எஃபல்ஜென்ட். ஓகே, ஸோ பகவான் இல்லாத பொட்டன்சியே கிடையாது. அதனால அவர் எந்த விதமான இதையும் காட்ட முடியும். ஓகே, ஸோ கிருஷ்ணன் வந்து யோகேஸ்வரான்னு கூப்பிடுறோம், மாஸ்டர் ஆஃப் ஆல் மெஸ்டிக் பவர்ஸ். ஈஸ்வரா விஸ்வனா இருந்தாலும் கிருஷ்ணன் யோகேஸ்வரா, மாஸ்டர் ஆஃப் மெஸ்டிக் பவர்ஸ். ஓகே, சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணனுக்கு வித்தியாசம் கிடையாது. அதனால அவரால் என்ன பண்ண முடியும், மெஸ்டிக் பவர்லாம் காட்ட முடியும். நிறைய கிருஷ்ணா முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். எதாவது கேள்வி இருக்கா? டைம் ஆயிடுச்சு, ஒரு பாயிண்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்லலாம். ஓகே, சரி, பாயிண்ட்ஸ் இருக்கா யோசிக்கிறியா? ஈஸ்வரி மாதாஜி போட்டுமா? சரி, ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. இல்லையே ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. சைத்தன்ய பிரபு வந்து வேதங்கள் படித்தாலும் மட்டும்தான் சன்னியாசியாக இருக்க முடியும்னு சொல்றாரு. முட்டாள்கள் வந்து ஆடி பாடினால் வந்து மேலோட்டமாக முட்டாள்கள் என்று முடிவு செய்யறாங்க ஜனங்க, தப்புன்னு சொல்றாரு. இல்ல வேதாந்த் என்ன சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க, சைத்தன்யம் என்ன சொல்லாரு? வேதங்கள் படித்தால் மட்டும்தான் சன்னியாசியாக இருக்க முடியும். அது சைத்தன்ய மகாபிரபு சொல்லல, மாயாவதி சொல்றாங்க. அது மாயாவதி. சைத்தன்ய மகாபிரபு வந்து பாடி பாடி இது பண்ணாலே போதும். ஓகே, ஹரே கிருஷ்ணா சொன்னாலே போதும். தேங்க்யூ மாதா. ஹரே கிருஷ்ணா. ஹாசினி, இந்த மாயாவாதிஸ் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து பிளாஸ்பேம் பண்ணும்போது சந்திரசேகரா அப்புறம் வந்து தபன் மிஸ்ரா வந்து எங்களால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. ஏன்னா நாங்க வந்து எங்களோட லைஃப் கூட லூஸ் பண்ண ரெடியா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால நம்மளால வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியாது. அந்த இடத்த விட்டு நம்ம போறதுக்காக நம்ம 3 இருக்கு இல்லையா, ஒன்று வந்து வின் பண்ணணும், இல்லைன்னா லைஃப் விட்டுறணும், இல்லை இடத்த விட்டு காலி பண்ணி. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவங்களால லைஃப் விட்டு ரெடி ஆகிடும். அந்த மாதிரி கரெக்ட், அவர் அட்டாச்டு. கலாதி மாதாஜி, நீங்க கருத்துக்கள் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. சைதன்ய மகாபிரபு வந்து சன்னியாசிகளை பார்த்தோம்னா அவர் வந்து நமஸ்காரம் செய்யறாரு. அதனால வந்து என்னன்னா, வைஷ்ணவர்கள் வந்து யாரிடமும் அவமரியாதையாக நடந்து கொள்ளக்கூடாது.
ஆனா அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, மற்றவர்களுக்கும் மரியாதை அளிக்க வேண்டும், ஆனா நமக்குன்னு எந்த மரியாதையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சைதன்ய மகாபிரபு நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஹரே கிருஷ்ணா. சாதன மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. கேட்கல நீங்க சொல்லுங்க. வீட்டுக்கு யாரோட வீட்டுக்கும் போனதுல இந்த பிராமணர் தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடும் போது, ஆனா அவருடைய அந்த பிராமணர் வீட்டுக்கு போறதுக்கு காரணமே பகவானோட அகத்தூண்டுதலால தான் அப்படிங்கறத சொல்றாங்க. இல்லைன்னா யார் வீட்டுக்கும் அவர் போக மாட்டாரு. அப்பேற்பட்டவர் அவர் வீட்டுக்கு கிளம்புறாரு. காரணம் இவராலதான், மகாபிரபுவோட தூண்டுதலாலதான். அதனாலதான் அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டது. ஹரே கிருஷ்ணா. சத்யநாராயண பிரபு சத்யா வீட்டில் இருக்கீங்க? சத்யநாராயண பிரபு. ஓகே. சத்யா மாதாஜி சொல்லுங்க பிரபு. சொல்லுங்க. சொல்றேன் பிரபு. அதாவது சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்ற, வைஷ்ணவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு மரத்தை போல பொறுமையா இருக்கணும், எல்லாத்திலையும் புள்ள போல பணிவா இருக்கணும்னு சொல்றாரு அவரு. யாருடைய இது நம்ம மரியாதையை அவமரியாதை பண்ணாவோ நம்ம பொறுமையா இருந்ததுன்னா தான் நம்ம பொறுமையா இருந்து நடந்துக்கணும் சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு பிராமணிతో பேசும்போது ரெஸ்பெக்ட் தரணும், நிறைய क्वेश्चंस கேட்க கூடாதுன்னு சொன்னாங்க. இல்ல क्वेश्चंस கேட்கணும், அது பணிவோட क्वेश्चंस கேட்கணும், சேலஞ்சிங்கோட கேட்க கூடாது. क्वेश्चंस சரியா கேட்கணும், ஆனா அது பணிவோட கேட்கணும். ஓகே, அதான். ஓகே. பிரதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மாயாவதிங்க சொல்றாங்க, இவர் என்ன வயசு சன்னியாசியா இருந்துகிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, வேதாந்தம் தான் படிக்கணும்ன்றாங்க. ஆனா பிரபுபாதர் சொல்றாங்க, நம்ம சாண்டிங் பண்ணீங்கன்னு பகவத்கீதை படிச்சு பாகவதம் படிச்சாலே வேதம் படிச்சதுக்கு ஈடாகும், அப்படி அதுக்கு ஒப்பாகும் அப்படின்றாரு. தேங்க்யூ மாதாஜி. மெனி டிஷஸ் பிரிங் டிசீஸ். நிறைய சாப்பாடு டிசீஸ் தான் போகும். நிறைய படிச்சாங்கன்னா மூலதான் போகும். ஆனால் நமக்கு பாகவதம், பகவத்கீதை, சைத்தன்ய சரிதம் 3 நூல்கள் போதும். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கீதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. மெட்டல் எப்படி மெர்க்குரி சேர்ந்தாதான் கோல்டா வருதோ, அது மாதிரி ஒரு டிவோட்டி போனஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிட்ட போனாதான் ப்ராப்பரான இதுல டிசிப்ளின் இதுல கத்துக்கிட்டாதான் ப்ராப்பரான இதை தெரிஞ்சுக்க முடியும். அது எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்தாங்கன்னா, மெர்க்குரி கோல்ட் ஆன மாதிரி அந்த டிசைபிள் போனஃபைட் ஆன்மீக குருட்ட தீட்சை வாங்கும்போது அவரும் பிராமணனா மாறிதார் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மலைவாசன் பிரபு. மலைவாசன் பிரபு சொல்லுங்க. பிரபு கேட்கவே இல்ல. நீங்க மாதாஜி போன்ல பேசுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. நம்ம மாயாவதி பட்டீங்க. சரி, பரவாயில்ல. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. என்னாச்சு? சரோஜா மாதாஜி இருக்காங்க. என்னாச்சு? ஒரு நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண நம்பர் தப்புன்னு வருது. என்ன உங்ககிட்ட பேசணும் மாதாஜி. சரி, நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம் மாதாஜி. ஓகே, மிஸ்டு கால் கொடுத்துக்கோங்க அவங்களுக்கு. நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். இங்க இருக்க வைஷ்ணவ ஆன்லைன் வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தத்வயேவ ச பரிதானா பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம்.